இந்தியா பாகிஸ்தான் இடையே நிலவும் போர் பதற்றம் காரணமாக மதுரை விமான நிலையத்தில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. முன் எச்சரிக்கை நடவடிக்கையாக மதுரை விமான நிலையத்திற்கு 4 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ள நிலையில் விமான நிலைய வெளி வளாக பகுதியில் தமிழ்நாடு போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். விமான நிலையத்திற்கு வரும் வாகனங்கள் நுழைவு வாயில் அருகே நிறுத்தப்பட்டு கடும் சோதனைக்கு பிறகே உள்ளே அனுமதிக்கப்படுகின்றன. 3 இடங்களில் செக் போஸ்ட் அமைத்து காவல்துறையினர் தீவிர சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். பட்டுக்கோட்டை அருகே சூரப்பள்ளம் கிராமத்தில் பக்தர்கள் தேரை தூக்கிச் செல்லும் தூக்குத்தேர் திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. இக்கிராமத்தில் உள்ள சூரமா காளியம்மன் கோயிலில் நடைபெற்று வரும் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக தூக்குத்தேர் திருவிழா நடைபெற்றது. 40 அடி உயரமும் 6 டன் எடையும் கொண்ட தேரை சூரப்பள்ளம் கிராமத்தைச் சேர்ந்த குழுவினர் தனித்தனி சீருடை அணிந்து தூக்கியபடி 2 கிலோமீட்டர் தூரம் ஊர்வலம் வந்தனர். இதனை காண நூற்றுக்கணக்கானோர் திரண்டனர். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் காய்கறி சந்தையில் முருங்கை விலை உயர்ந்து கிலோ 85 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. காற்றுடன் கூடிய கனமழை பெய்ததால் பூக்கள் உதிர்ந்து முருங்கை விளைச்சல் பாதிக்கப்பட்டது. இதனால் வரத்து குறைந்து கடந்த சில தினங்களுக்கு முன்பு 10 ரூபாய்க்கு விற்ற 1 கிலோ முருங்கை தற்போது 85 ரூபாய்க்கு விற்பனையாகி வருகிறது. வரும் நாட்களில் மேலும் விலை உயரக்கூடும் என்று வியாபாரிகள் தெரிவித்தனர். இடையில மழை பெஞ்சனால பூக்கள் எல்லாம் உதிர்ந்து அதனால வரத்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால விலைவாசி 85 ரூபா வரைக்கும் வித்துட்டு இருக்கு. கடந்த 4ஆம் தேதி வைர வியாபாரி சந்திரசேகர் என்பவரை ஹோட்டல் அறையில் கட்டி வைத்து 23 கோடி ரூபாய் மதிப்புள்ள வைரக்கல் திருடப்பட்ட சம்பவத்தில் மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கும்பகோணம் அடுத்த திருவிடைமருதூர் பகுதியைச் சேர்ந்த மணிகண்டன் என்ற நபரை போலீசார் கைது செய்துள்ளனர். சம்பவம் நடந்த 12 மணி நேரத்திற்கு உள்ளாகவே ஜான் லாயர், ரிதீஷ், விஜய், லண்டன் ராஜன் என்கிற அருண் பாண்டியராஜன் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் மற்றும் அண்ணாமலை பல்கலைக்கழக இளம் அறிவியல் பாடப்பிரிவிற்கான மாணவர் சேர்க்கை விண்ணப்ப பதிவை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் தொடங்கி வைத்தார். மாணவர்கள் tnau.youcanapply.com என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த மாதம் 8ஆம் தேதி வரை மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்றும் ஜூன் 16ஆம் தேதி கலந்தாய்வு தொடங்கும் எனவும் உழவர் நலத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். இணையதள விண்ணப்பம் ஆரம்ப தேதி 9/5/25. விண்ணப்பிக்க கடைசி தேதி 8/6/25. தரவரிசை பட்டியல் வெளியீடு தேதி 16/6/25. கீழே விழுந்த பர்ஸை பத்திரமாக காவல் நிலையத்தில் ஒப்படைத்த சிறுவர்களை காவல்துறையினர் பாராட்டியுள்ளனர். ராயபுரம் PV கோவில் வழியாக இருசக்கர வாகனத்தில் சென்ற கார்த்திகேயன் பின் பாக்கெட்டில் இருந்த தனது மணி பர்ஸை தவறவிட்டுள்ளார். அப்பகுதியில் விளையாடிக் கொண்டிருந்த சிறுவர்கள் பர்ஸை எடுத்து பார்த்தபோது அதில் 6000 ரூபாய் பணம் இருந்துள்ளது. இதைத் தொடர்ந்து 3 சிறுவர்களும் பர்ஸை ராயபுரம் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். சிறுவர்களின் செயலால் போலீசார் சிறுவர்களுக்கு கிரிக்கெட் பேட் உள்ளிட்ட விளையாட்டு உபகரணங்களை வழங்கினர். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே உள்ள மணிமுத்தாறு சிறப்பு நிலை பேரூராட்சியில் தலைவர் அந்தோணியம்மாள் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானம் வெற்றி பெற்றதால் அவர் பதவி இழக்கிறார். செயல் அலுவலர் ஆஷாராணி முன்னிலையில் வாக்கெடுப்பு நடைபெற்றது. மொத்தமுள்ள 15 பேரில் ஒருவர் ராஜினாமா செய்துள்ள நிலையில் தலைவர் வாக்கெடுப்பில் பங்கேற்கவில்லை. துணைத் தலைவர் உட்பட 13 பேர் தீர்மானத்திற்கு ஆதரவாக வாக்களித்ததால் தீர்மானம் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. விரைவில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என செயல் அலுவலர் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே வடகாடு கிராமத்தில் இரு பிரிவினருக்கு இடையே மோதல் ஏற்பட்ட நிலையில் தமிழ்நாடு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின நலத்துறை ஆணையத் தலைவர் உள்ளிட்டோர் ஆய்வு மேற்கொண்டனர். மோதல் விவகாரத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள், அமைச்சர்கள் உள்ளிட்டோர் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினர். இந்நிலையில் வடகாட்டிற்கு வந்த நீதிபதி தமிழ்வாணன் தலைமையிலான 4 பேர் கொண்ட குழு மோதலின் போது ஏற்பட்ட சேதங்கள் குறித்து கேட்டறிந்தனர். தேவையான இழப்பீடுகள் சட்ட ரீதியாக வழங்கப்படும் என அவர்கள் உறுதி அளித்தனர்.
திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு முன்னேற்பாடுகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன. கோயிலுக்கு 25 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் வருகை தருவார்கள் என மாவட்ட நிர்வாகம் எதிர்பார்க்கும் நிலையில் மாடவீதி முழுவதும் நிழற்பந்தல்களை அமைக்கும் பணி தீவிரமாக நடைபெறுகிறது. வருகின்ற 12ஆம் தேதி சித்ரா பௌர்ணமி வருவதை அடுத்து பக்தர்களுக்கு தேவையான குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்வதில் அரசுத்துறை அதிகாரிகள் முனைப்போடு உள்ளனர். பல்லடம் அருகே தனியார் நிறுவன ஊழியரின் வீட்டு கதவை உடைத்து 16 சவரன் நகைகளை திருடிச் சென்ற மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். புளியம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த கோபாலகிருஷ்ணன் என்பவர் குழந்தைகள் பள்ளி செல்வதற்கு ஏதுவாக வடுகம்பாளையம் பகுதியில் உள்ள தமது தோட்டத்து வீட்டில் தங்கியிருந்தார். இந்நிலையில் அவர் குடும்பத்துடன் சொந்த ஊர் சென்றிருந்ததை நோட்டமிட்ட மர்ம நபர்கள் வீட்டு கதவை உடைத்து 16 சவரன் நகையை திருடிச் சென்று விட்டனர். புகாரின் பேரில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் நகரில் அமைந்துள்ள 800 ஆண்டுகள் பழமையான வேணுகோபால பார்த்தசாரதி பெருமாள் கோவிலில் குடமுழுக்கு விழா விமர்சையாக நடைபெற்றது. கோவில் கோபுரங்களில் சிற்ப வேலைகள் செய்து வண்ணம் பூசப்பட்டு குடமுழுக்கு நடத்தப்பட்டது. இதில் செங்கம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அண்ணா நகரில் அமைந்துள்ள உழவர் சந்தைக்கு வரும் வழியில் சாலையின் இருபுறமும் சிறு குறு வியாபாரிகள் சாலையை ஆக்கிரமித்து கடைகளை அமைத்து காய்கறி விற்பனையில் ஈடுபடுவதால் உழவர் சந்தைக்கு வருகை குறைந்திருப்பதாக புகார் எழுந்துள்ளது. இந்நிலையில் சாலையோர வியாபாரிகளின் ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி விவசாயிகள் விற்பனையை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். சட்டவிரோதமாக காய்கறி கடைகள் செயல்பட்டு வருது. இந்த காய்கறி கடைகள்னால உழவர் சந்தைக்கு வர்ற விவசாயிகளோட காய்கறிகள் விற்பனையாவதில்லை. அதனால தினம் ஏராளமான காய்கறிகள் வீணாகுது. விழுப்புரம் மாவட்டம் கோலியனூர் புத்துவாயம்மன் கோயிலில் சித்திரை தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள் செய்யப்பட்டு 60 அடி உயரம் கொண்ட அலங்கரிக்கப்பட்ட தேரில் அம்மன் அமர வைக்கப்பட்டு தேரோட்டம் தொடங்கியது. முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்த தேரை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்தனர். தேர் திருவிழாவில் கோலியனூர் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள கிராமங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். முன்னாள் ஒன்றிய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் குழப்பத்தை ஏற்படுத்தும் நோக்கில் பேசுவதை நிறுத்த வேண்டும் என்று காங்கிரஸ் கமிட்டியின் ஒருங்கிணைப்பாளரும் கேரள மாநில பொறுப்பாளருமான சாமுவேல் ஜார்ஜ் எச்சரித்துள்ளார். ஹைட்ரோ கார்பன் திட்டத்தால் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்று மீனவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கும் நிலையில் கடல் அரசிற்கு சொந்தம் என்றும் மக்களுக்கு சொந்தம் இல்லை என்றும் ராதாகிருஷ்ணன் பேசியதற்கு அவர் எதிர்ப்பு தெரிவித்தார். அம்பானி அதானிக்கு ஆதரவாக பேசுவதை பொன் ராதாகிருஷ்ணன் நிறுத்த வேண்டும் என்றும் கடுமையாக தெரிவித்தார். இந்த ஆழ்கடல் எல்லாம் அரசுக்கேத்தான் சொந்தம். இதிலே நாங்கள் நிச்சயமாக இந்த திட்டத்தை நிறைவேற்றியே தீர்வோம் என்று அடித்து பேசிக்கொண்டிருக்கிறார். தேர்தல் நேரம் வந்தாலே இவருடைய வேலை என்ன என்றால் எதையாவது சொல்லி குழப்பங்களை சந்தடிகளை உருவாக்குவதுதான். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.